வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அமைச்சர் முத்துசாமியின் துறைகள் பறிப்பு, செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு உள்ளிட்ட 3 துறைகள் ஒதுக்கீடு. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கு, ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்து அறிவிப்பு வெளியானது. அதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும், ஜாமீனில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த ஆவடி நாசருக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் அளித்ததையடுத்து துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் உட்பட 4 பேர் புதிய அமைச்சர்களாக பதவி ஏற்றுள்ளார்கள். ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைத்ததை அடுத்து அவருக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கு அவர் முன்னாள் வகித்து வந்த மின்சாரத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறைகள் மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவை அதாவது அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறைகள் பறிக்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சிறையில் இருந்து வெளியே வந்து 3 நாட்களில் அவர் வகித்து வந்த துறைகள் அவரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் துறை மாற்றம் பெரும் அளவில் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.